ஓம் நமோ வெங்கடேஷாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேவஸ்தானத்தோட ரூம் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறது, என்ன ரூல்ஸ், ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே எப்படி போய் எடுக்கிறது, ஒரு ரூமில் எவ்வளோ பேர் தங்குறதுக்கு அனுமதிப்பாங்க, ஏசி ரூம் எப்படி இருக்கும், நான் ஏசி ரூம் எப்படி இருக்கும், எவ்வளோ நாள் நம்ம ஸ்டே பண்ணலாங்கிறத பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனோட சேர்த்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது ப்ரைவேட்டாக, அது ப்ரைவேட் லாட்ஜஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணணும்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேவஸ்தானத்தோட ரூம் நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும், நேரில் போய் ரூம் எடுக்க முடியாது. 14 நாட்களுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ரூம் புக் பண்ணிக்கலாம். நைட்டு 12லேருந்து 1:30 ரூம் ரிலீஸ் பண்ணுறாங்க டெய்லி. ஹெச்ஆர்சிஇ போர்ட்டல் ஆர் ஹெச்ஆர்சிஇ ஆப்பில் மொபைலே ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். 550 ரூபா ரூம் புக் பண்ண போகிறீங்க, 950 ரூபாய்க்கு ஏசி ரூம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் ஆறப்பவே நைட்டு 12 to 1:30 ரிலீஸ் பண்ணுறாங்கள, அப்போவே செக் பண்ணி புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா தீந்துரும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ. இதே 2050 ரூபா ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கூட பார்த்தா கூட அவைலபிளாக இருக்கும். திருக்கோயில் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதில் கூட புக் செய்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு போர்ட்டலே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹெச்ஆர்சிஇ திருச்செந்தூர் அப்படின்னு கூகுள்லேயே உங்கள் மொபைலில் டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை தமிழ்னா அப்படியே கூட ப்ரொசீட் பண்ணலாம். முன்பதிவு சேவைகள்னு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து டெம்பிள் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ டைம்லேயே ஒரு தடவை இதெல்லாம் செய்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன ரூம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். குஹன் விடுதி, கந்தவேல் விடுதி, இது ரெண்டுதுலையுமே 550 ரூபாய்க்கு 2 பேர் தங்கக்கூடிய நான் ஏசி ரூம் இருக்கும். இதில் மட்டும்தான் நான் ஏசி ரூம், குஹன் விடுதி, கந்தவேல் விடுதி. அடுத்து இதே குஹன் விடுதி, கந்தவேல் விடுதியில் 2 பேர் தங்கக்கூடிய ஏசி ரூம் இருக்கும், 950 ரூபாய். அடுத்து இதே கந்தவேல் விடுதியில் 1850 ரூபாய்க்கு 3 பேர் தங்கக்கூடிய ஏசி ரூம் இருக்கும். அதாவது குஹன், கந்தவேல் விடுதின்னு 2 விடுதி இருக்குது. இதில் ரெண்டுதுலேயுமே 550 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம் இருக்குது, 950 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்குது, 2 பேர் தங்கக்கூடியது. 1850 ரூபாய்க்கு கந்தவேல் விடுதியில் மட்டும் ஏசி ரூம் இருக்கும், அது 3 பேர் தங்கக்கூடியது. நீங்கள் 4 பேர் தங்கக்கூடிய விடுதி வேணும் அப்படின்னா 5 ஆப்ஷன் இருக்குது. வேலவன் விடுதி, குமரன் விடுதி, ஆறுமுகம் விடுதி, ஜெயந்திநாதர் விடுதி, செந்திலாண்டவர் விடுதி. இந்த 5 விடுதியுமே 2050 ரூபாய் ரூம் ரெண்ட்டு, எல்லாமே ஏசி தான். 550 ரூபாய் நான் ஏசி ரூமும் காட்டுறேன், 950 ரூபாய் ஏசி ரூமும் காட்டுறேன், 2 பேர் தங்கக்கூடியது. ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஒன்றே ஒன்று தான், ஏசி மட்டும்தான் வித்தியாசம். சூப்பராக இருக்கும் ரூம்ஸ் எல்லாமே. அடுத்து 1850 ரூபாய்க்கு 3 பேர் தங்கக்கூடிய விடுதி, 4 பேர் தங்கக்கூடிய விடுதி. 5 ஆப்ஷன் இப்போ சொன்னது இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் தேவையோ ரூம் புக் பண்ணிக்கோங்க, எந்த ரூம் தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா ரூமுமே பார்த்தீங்கன்னா 14 நாள் கேப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க டெய்லி. ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரே ஒரு ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹெச்ஆர்சிஇ போர்ட்டலில் எது எடுத்துக்கிட்டாலும் 14 நாள் கேப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு. ஆனால் ஆறுமுகம் விடுதிக்கு மட்டும் 15 நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எந்த விடுதி வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த தேதிக்கு வேணுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா முன்பதிவு இல்லைன்னா புக் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் ரெட் மார்க் போட்டிருக்கிறதுலாம் நம்ம அவசியம் கொடுத்தா தான் புக்கிங் ப்ரொசீட் ஆகும். ஒருத்தர் அவங்க ஆதார் கொடுத்து ரூம் எடுத்துக்கிட்டா போதும். ஆதார் கார்டுன்னு இல்லை, நிறைய ஆப்ஷன் இருக்குது ஐடி ப்ரூஃப்க்கு. உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒருத்தர் அவங்க பேரில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். கேப்சா கோட்லாம் கொடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் கரூர் வைசியா பேங்க்கும் இருக்கும், எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கேட்வே தான். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, அதில் உங்களுக்கு டிக்கெட் அனுப்பிச்சிருவாங்க. அதன் மூலமாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை போர்ட்டலே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட டிக்கெட்டை. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. புக்கிங் ப்ராசஸ் இது தான்.
இப்போ ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்து உங்கள் பேரில் ஒரு ரூம் புக் பண்ணிட்டீங்க. இன்னொரு ரூம் வேணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அதனால் உங்களில் இன்னொருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க பேரில் அவங்களோட ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்து இன்னொரு ரூம் அவங்க பேரில் புக் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம ரூம் சரண்டர் பண்ணி அவங்க பேரில் போய் ரூம் எடுத்து ரூம் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி தான் நாங்கள் செஞ்சோம். காலையில் செக்இன் டைம் 7 மணிக்கு போட்டிருப்பாங்க. ஆனாலுமே நம்ம எப்போ வேணாலும் போய் ரூம் எடுத்துக்கலாம், கொடுப்பாங்க. ஆனால் செக் அவுட் டைம் 6 மணிக்கு நம்ம செக் அவுட் செய்திடணும். நாங்கள் அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோமா, வெளியில் வர்றதுக்கே மணி 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டிலேவாக கொடுத்தோம். ஒன்றும் சொல்லலை. ஆனால் செக் அவுட் டைம் ரூல் படி காலையில் 6 மணிக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் டிலே ஆக்குறீங்க அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேபி அதுக்கப்புறம் நான் வந்து வக்கேட் பண்ணுறதுக்கு கால் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரூமில் 2 படுக்கை அறை 2 பேர் தங்குறதுக்குன்னு தான் ரூல் படி இருக்கும். நீங்கள் இப்போ 550 ரூபா 950 ரூபாலாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 1850 ரூபானா 3 பேர், 2050 ரூபா கேட்டகரினா 4 பேர் இருக்கும். இதில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா தங்கினா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க நம்ம கூட தங்கிக்கலாம். ஒரு ரூமில் 7 பேர் தங்கியிருந்தாங்க. அங்கேருந்து வந்து நல்லா சத்தம் போட்டாங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்பப்போ செக்கிங் வருவாங்க, நீங்கள் இவ்வளோ பேர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து உள்ளே பூந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் மாட்டிக்கிட்டு எங்கள் வேலை போயிடும் அப்படின்னு. இப்போ 2 பேர் தங்கக்கூடிய ரூமில் 3வது பேர் தங்கிக்கலாம். 3 பேர் தங்கக்கூடிய ரூமில் 4வது பேர் தங்கிக்கலாம். 4 பேர் தங்கக்கூடிய ரூமில் 5வது பேர் தங்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. 6-7 பேர்லாம் இருந்தால் வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, இவ்வளோ பேர்லாம் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 7 பேர் தங்கணும், உங்களுக்கு ரூம் வேணும்னா நீங்கள் 2-3 ரூமாக போட்டுக்கோங்க. எல்லாமே பக்கத்தில் தான். இப்போ 550 ரூபா போடுறீங்கன்னா அது எல்லாமே பக்கத்தில் தான். 950 ரூபா போட்டிங்கனாலும் பக்கத்தில் தான். ரொம்ப தூரமெல்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல சேஃபாக இருக்குது. செக்யூரிட்டி கீழேயே தான் இருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது ரூம்ஸ் எல்லாமே. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூ. ஸோ இப்போ ரூம் புக் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்னைக்கு புக் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி காலையில் தான் உங்களுக்கு செக்இன் டைம் இருக்கும். செக்இன் இப்போ சொன்ன மாதிரி முன்ன பின்ன நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 4 திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். ரூம் புக்கிங் ஆஃபீஸ்னு இருக்குது. லக்கேஜ் கவுண்டரும் அங்கே தான் இருக்கும். தேவஸ்தானத்தோட கேன்டீன் இருக்கும். அதுக்கு பக்கத்து பில்டிங்கில் தான் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் போய் நம்ம ரூம் எடுத்துக்கணும். இதில் இப்போ நான் புக் பண்ணியிருந்தேன் என் பேரில். 2 நாள் அங்கே ரூம் போட்டிருந்தோம்ல, அதில் 2வது நாள் என் பேரில் ரூம் புக் பண்ணினேன். ஆனால் நான் போகல, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் போனாங்க. என்னோட ஆதார் ரூம் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க தான் கொடுத்துட்டாங்க. சொல்லி தான் நான் போயிருப்பேன். இருந்தாலும் அந்த பிரிண்ட் அவுட்டு என்னோட ஆதார் சேஃப்டிக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் ஆதார்லாம் கேட்கலையாம். ரூம் பிரிண்ட் அவுட்டை மட்டும் பார்த்துட்டு ரூம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆன்லைனில் ரெண்ட் மட்டும்தான் பே பண்ணுவோம். டெபாசிட் நம்ம இங்கே தான் பே பண்ணணும். இப்போ 950 ரூபா ரூம்னா 900 ரூபா கேட்குறாங்க. 550 ரூபா ரூமுக்கு 500 ரூபா கேட்குறாங்க. கேஷாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கொடுத்துட்டு நம்ம ரூம் வக்கேட் பண்ணுறோம்லாம் இம்மிடியட்டாக கையில் கொடுத்துட்றாங்க அந்த டெபாசிட் அமௌண்ட்டை. அதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்டிங் பின்னாடி தான் எல்லா ரூமும் இருக்குது. இந்த பில்டிங் கிட்டேயே தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் எல்லா ரூமும் இருக்குது. அப்படியே செக்யூரிட்டிகிட்ட கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம போய் ரூம் எடுத்துக்கலாம். வக்கேட் பண்ணுறப்போ இப்போ சொன்ன மாதிரி தான் 1 ஹவர்னா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. செக் அவுட் டைம்லேருந்து வந்து நீங்கள் சாமி கொடுத்துட்டு இம்மிடியேட்டாக அட்வான்ஸை வாங்கிட்டு ரூம் வக்கேட் பண்ணிடலாம். இந்த கோபுரம் இருக்குல்ல, இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஆஃபீஸ் இருக்குது. இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் 100 ரூபாய் என்ட்ரி பாயிண்ட்டு, ஃப்ரீ தர்ஷனம் என்ட்ரி பாயிண்ட்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் இந்த குகன் விடுதி, காந்தவேல் விடுதி, எல்லா விடுதிகளையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது உள்ளதான் இருக்குது. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. வெந்நீர் 24 மணி நேரம் கொதிக்க வருது. அந்த வியூ தான் ஹைலைட்டே. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விடுதி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நம்ம தங்கியிருக்கிற ரூமு பக்கத்துலேயே காம்பவுண்டு வால், அந்த சைடு கடல். ஜன்னலை திறந்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கடல் காற்று, அந்த கடல்லாம். எங்கே போய் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாப்பட்டது. அந்த மாதிரிலாம் நம்ம வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஆசை இருக்கும்ல, அது நீங்கள் இங்கே வந்தால் நிறைவேற்றிக்கலாம். கதவை திறந்தீங்கன்னா கடற்கரை, கடல், அந்த மயில் அப்பப்போ வருது அந்த சைடு. ஸோ நீங்கள் அதையும் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்கள். நீங்கள் கார்லேயே இது வரைக்குமே வந்துடலாம், வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா. இதுதான் குகன் விடுதி, கந்தவேல் விடுதி பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால நீங்கள் 7-8 பேர்லாம் போகிறீங்கன்னா 2-3 ரூம் போட்டுக்கிட்டா கூட ரொம்ப தூரமெல்லாம் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. கிட்டக்க தான் இருப்பீங்க. இந்த காம்பவுண்டு பார்க்குறீங்களா, இந்த சைடு கடல், நம்ம இந்த சைடு இருப்போம். செம்மையாக இருக்குது. அந்த சைடு கோயில் கோபுரம் தெரியும். வியூ
நல்ல பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, நல்லா கட்டியிருக்காங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறீங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே. சிக்னல் தான், எனக்கு ஏர்டெல்லாம் எடுக்கவே இல்லை. இந்த சைடு பார்த்தீங்களா கோயில் கோபுரம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடற்கரை. அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த 950 ரூபாய் ரூமில் சுவாமி படம், முருகர் படம் வச்சுருக்காங்க பாருங்க. அதுவே அவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய படம் பார்க்குறதுக்கே, அந்த படமே அவ்வளோ அழகாக இருக்குது. பாத்ரூமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது. குளிக்கிறதுக்கு வெந்நீர், அந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்டு, கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக, வாஷ் பேசின்லாம் சூப்பராக இருக்குது பாத்ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஏசி ரூம், 950 ரூபாய். கந்தவேல் விடுதி. இது கண்ணாடி, ஹேங்கரு, கதவை திறந்தீங்கன்னா அந்த பக்கம் கோயில், சுவாமி படம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஏசி கும்முன்னு இருக்குது. ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் நீட்டாக இருக்குது. அதாவது கிளம்புறதுக்கு எங்களுக்கு மனசே கிடையாது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஏசி ரூம் நான் ஏசி ரூமாக புக் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தங்கினா தானே நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஏசி ரூம்க்கும். இப்போ நீங்கள் ஏசி ரூம் பார்க்குறீங்களா, நான் ஏசி ரூம்க்கும் அதுவும் காமிக்கிறேன். இப்போ இது ஏசி ரூம், வித்தியாசமே கிடையாது. ஏசி மட்டும்தான் வித்தியாசம். ரெண்டு ஃபேன் இருக்குது ஒவ்வொரு ரூம்லையுமே. ஸோ கீழே படுத்தவங்களுக்குமே நல்லா காற்று வரும். சிக்னல் கொஞ்சம் கீழே வந்தால் நல்லா கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு சேனலுக்காக வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன் இந்த வேனில், பேட்டரி காரில். இப்போ நீங்கள் பார்க்குறது குஹன். 550 ரூபாய்க்கு 2வது நாளைக்கு நாங்கள் ரூம் போட்டிருந்தோம்ல, அந்த ரூம். நாள் எடுத்த ரூமை போய் வெக்கேட் பண்ணிட்டோம். அங்கேயே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தோம். அடுத்த ரூம் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே இங்கே எல்லாமே பக்கத்தில் தான். குஹன் விடுதியும் கந்தவேல் விடுதியும் பக்கத்தில் தான். லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. 550 ரூபாய் நான் ஏசி ரூம். இது எந்த வித்தியாசமும் கிடையாது. பாத்ரூம்லேருந்து ரெண்டுமே சேம் தான். 550 ரூபா ரூமும் 950 ரூபா ரூமும் நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஜன்னல் திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் கடற்கரை. பெட்டில் படுத்துக்கிட்டு ஹாயாக அப்படி பார்க்குறதே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஏசி தேவையில்லை தான். வாசகத்தை திறந்து வச்சா சிலுன்னு காற்று வருது. கதவை திறந்து வச்சு படுக்கிறது தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வியூ, கடலை பார்த்துக்கிட்டே படுக்கிறது நல்லா இருக்குது. ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே கிட்ட தான், கோயில் கிட்ட தான் ரூம்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் ரூல்ஸ் ரூம் எடுக்கிறதுக்கு, புக்கிங் ப்ராசஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வெந்நீர் அங்கே இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குறாங்க, நம்ம போய் வெந்நீர் பிடிச்சிக்கலாம். தேவஸ்தானத்தோட அன்னப்பிரசாதம் இருக்குது, அது ஃப்ரீ. தேவஸ்தானத்தோட கேன்டீன் இருக்குது, அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ரைஸ் ரேட்டில் அங்கே நம்ம வாங்கிக்கலாம். குடிக்கிறதுக்கு வெந்நீர் எங்களுக்குமே தேவைப்பட்டது. எல்லா டீ கடையிலுமே சும்மா கொடுக்குறாங்க வெந்நீர். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேவஸ்தானத்தோட ரூம் சூப்பராக இருக்குது. இதுதான் நைட்டு 12 to 1:30 நீங்கள் முழிச்சிட்டு உட்காந்து பார்க்கணும். 550 ரூபா ரூம், 950 ரூபா ரூம்னா சீக்கிரமாக தீந்துடும். 2050 ரூபா ரூம் ஓரளவுக்கு கொஞ்சம் விடிஞ்சு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 14 நாள் கேப்பில் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கணும். கேன்சல் பண்ண முடியாது ரூமை. அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. கட்டிட்டிங்கன்னா பணம் அவ்வளோதான். அடுத்து ஆறுமுகம் ரூம் இருக்குல்ல, அது மட்டும் 15 நாள் கேப்பில் அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. டெபாசிட்டை நம்ம நேரில் கேஷாக கட்டி இம்மிடியேட்டாக கையில் கொடுத்துட்றாங்க. 7-8 பேர்லாம் ஒரு ரூமில் தங்க முடியாது, கண்டுபிடிச்சிடுறாங்க. இது தேவஸ்தானத்தோட ரூம் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து அதாவது லக்கேஜ் டெபாசிட் பண்ணணும், மொபைல் டெபாசிட் பண்ணணும், செப்பல் வைக்கணுன்னா தேவஸ்தானத்தோடது ஃப்ரீயாகவே இருக்குது, நீங்கள் அதில் வச்சுக்கலாம். பெய்டு லாக்கர் ப்ரைவேட்டில் நைட்டு தங்குறதுக்கு சேஃபாக இடம் வேணும் அப்படின்னா
தூண்டுகை விநாயகர் சன்னதி இருக்குல்ல, அதுக்கிட்டே நிறைய இடங்கள் இருக்குது. 100 200 லாக்கர், நம்ம அங்கே நைட்டு தூங்கிக்கலாம், பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸ்க்ரீனில், இது என் ஃப்ரெண்டு ஸ்டே பண்ணிட்டு வந்து சொன்னாங்க. பில்டிங் பழசாக தான் இருக்கும், ஆனால் நீட்டாக இருக்குது. லேடிஸ் குறிப்பாக தனியாலாம் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கிட்டு வந்து சொன்னாங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது. பட் அந்த தூண்டுகை விநாயகர் சன்னதிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பெய்டு லாக்கர் 100 200 சொல்லிட்டு நிறையா இருக்குது. நைட் அங்கே நம்ம தங்கிக்கலாம், தரிசனத்துக்கு போயிட்டு வரலாம். லாக்கர் அங்கே எடுத்துக்கலாம். பைசா இது தான் கேட்பாங்க, 100 ருபீஸ் இல்லைனா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ப்ரைவேட் லாக்கர் ஃபெசிலிட்டி. கோயில்கிட்டே தான் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது. தூண்டுகை விநாயகருங்கிறது கோயில்கிட்ட தான் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒன்று, இது அவங்க தங்கிட்டு வந்து ஷேர் பண்ணாங்க. இது இல்லாமல் நிறையா இருக்குது, வசீகா ரெசிடென்ஸ் கிட்டேன்னு நிறையா இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி பெய்டு ப்ரைவேட் வேணும்னா. அடுத்து இதெல்லாம் அப்பப்போ தெரிஞ்சவங்க தங்கிட்டு வந்த லாட்ஜஸ்ஸு. நான் இங்கே ஸ்டே பண்ணதில்லை, அவங்க போயிட்டு வந்துட்டு கொடுத்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே இருந்தால் ப்ரைவேட் லாட்ஜஸ் நீங்கள் டைரெக்டாக பேசி கேட்டு தெரிஞ்சு ஸ்டே பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போய் தங்கிட்டு வந்தவங்க கொடுத்தது. நான் ஸ்டே பண்ணதில்லை. ப்ரைவேட் லாட்ஜஸ் போயிட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதில் அப்பப்போ போயிட்டு வந்தவங்க ஷேர் பண்ண தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ப்ரைவேட் லாட்ஜஸ் அந்த தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே நான் ஸ்டே பண்ணிட்டு வந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. வசீகா ரெசிடென்சி சேஃபு, நீட்டாக இருக்குது, வாடகை ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. நாங்கள் போய் ஆனால் 2 வருஷம் போய் இருக்கோம் இங்கே தங்கிட்டு வந்து. நீங்கள் இப்போ ப்ரெசன்ட் ரேட் என்னங்கிறத கேட்டுக்கோங்க. இது நான் தங்கிட்டு வந்தது கோயில்கிட்ட தான். இதுவும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இல்லைனாலும் எப்போயாச்சும் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து போகணுன்னு நினச்சா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தேவஸ்தானத்தோட ரூம் நம்ம பணம் கட்டிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபாசிட் நம்ம நேரில் கேஷாக கட்டி நம்ம திருப்பி வாங்கிக்கணும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது தேவஸ்தானத்தோட ரூம் புக்கிங்கில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து மற்ற கோயில்களும் நேரில் போய் தரிசனம் செய்துட்டு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் அந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது தேவஸ்தானத்தோட ரூம். அது புக் பண்ணினாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக புக் பண்ணினாலும் சரி, தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவஸ்தானத்தோட டெபாசிட் கவுண்டர்லாம் ஃப்ரீ தான், நம்ம போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். காமன் ஹால் மாதிரி இல்லை அங்கங்கே, ஆனால் மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க ஓப்பனாக. அங்கே போய் தூங்கிக்கிறாங்க எல்லாம். ரூம் போடாதவங்க சொல்கிறேன். தேங்க்யூ.